அனைவருக்கும் வணக்கம். மற்ற கோவில்கள் எல்லாம் விநாயகருக்கு தான் முதல் வழிபாடும் பூஜையும் செய்வாங்க. ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் பூஜை நடக்கும். மற்ற கோவில்களில் நவகிரகங்கள் வெவ்வேறு திசையில் இருந்தால் இந்த கோவிலில் எல்லா நவகிரகங்களும் சூரிய பகவானை பார்த்தவாறே இருக்குங்க. புண்ணியம் செய்தால் மட்டுமே தென்படக்கூடிய சித்தர்கள் இந்த கோவிலில் நமக்கு தென்படுவாங்க. இந்த கோவிலில் இன்றைக்கும் தற்போது சித்தர்கள் உலா வர்றதாகவும் புண்ணியம் செய்பவருடைய கண்களுக்கு மட்டுமே அவர்கள் தென்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது இந்த கோவிலினுடைய ஒரு முக்கியமான தகவல். இது எந்த கோவில் அப்படின்னு பார்க்குறீங்களா? சிவன்மலை கோவில் தாங்க. இந்த சிவன்மலையில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி, அரிய அதிசயமான பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள ஒரு பொருளை யாராவது கனவில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெட்டிக்குள்ள ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பூஜை வைத்து அந்த ஆண்டவனுடைய உத்தரவு கேட்டு அந்த பொருளானது பூ போட்டு எடுக்கப்பட்டு பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த கோவிலினுடைய படிகளே 496 படிகள் கொண்ட மலைப்பாதையாக இருக்கும். இந்த மலைப்பாதையாக நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுப்பிரமணியரை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோவில் தாங்க இந்த சிவன்மலை. சிவன்மலை பற்றி இன்னும் நான் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா? இது சுமூகமான முறையில் தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது நிச்சயமாக அதிலிருந்து விடுபட முடியும். உங்களுக்கு ஒரு தீராத நோய் அல்லது தீராத கடன் இருக்குது, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனை, வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, நான் நல்ல ஒரு தொழில் தொடங்கினா ஆனால் அதுலேயும் எனக்கு அந்த தொழிலில் நல்ல ஒரு நிலைமையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவர் கோவிலை பற்றி பார்த்துட்ருக்குங்க. மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இந்த சிவன்மலை ஆனதாகவும் சொல்லுவாங்க. பார்வதி, அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் இந்த தலம். வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு குடிபுகுந்த இடமாகவும் இந்த கோவிலை சொல்லுவாங்க. முருகன் வள்ளியோடும் ஒரே கருவறையில் இங்கு அந்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மணக்கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. இது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். பெயர் தான் சிவன்மலை, ஆனால் சிவன்மலையாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியர் இங்கிருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பெரும் சிறப்பை பெற்ற ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நமக்கு நன்மையே நடக்கும். அறுபடை வீடுகளை தாண்டி இந்த கோவிலில் அப்படி பெரும் சிறப்புகள் இருக்குங்க. முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக கிடையாது. ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே சொன்ன பொருள் தான். உதாரணமாக தண்ணீர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே இந்த உலகத்தில் தண்ணீர் சார்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரும் நன்மை நடக்க போகுது அல்லது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தண்ணீர் வைக்கும்போது ஒரு ஆபத்து கூட வந்திருக்கு. ஆனால் இப்போ என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இப்பையும் தண்ணீர் இருக்குது. ஆனாலும் இந்த தண்ணீரால் பெரும் மாற்றங்களோ பிரச்சனைகளோ வரும் அப்படிங்கிறது சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடியது மண் கலசத்தில் தீர்த்தமாக கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் மிகவும் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். இது நன்மையான பலனையே நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இனி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதலாவதா கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய காலகட்டம் வரலாம். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் இருப்பதால் நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆனாலும் சுறுசுறுப்போடு எழுந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீங்க. தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் இவையெல்லாம் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான பணிகளை கூட மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பிறகு நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமே நீங்கள் இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரம் இவையெல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பள உயர்வும் கிடைக்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைக்கிறதும் இப்போது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதே போல மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் ஆதரவையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் நீங்கள் தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகலாம். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கலாம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளால் மிகவும் கவனம் தேவை. அதே போல் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம். அதே போல் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் பண வரவில் திருப்தியை கொடுக்கலாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் முன்னேற்றம் தெரியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் அதிகமாக உண்டாகலாம். அதே போல் திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்க போகிறது. குறிப்பிட்டு உடன் இருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்வைப்பது உங்களுக்கு இப்போ வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்திற்கு உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மனக்கவலை உங்களுக்கு ஏற்படலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. தந்தையினுடைய உடல்நலத்தில் அதிகமான கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் அமைய போகிறது என்று சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.